Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஜூபி அக்கவுண்ட்டை நம்ம டெலீட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல ஜூபி ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஜூபி ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஜூபி ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து நீங்க அக்கவுண்ட் அப்படின்ற அந்த பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழ பாட்டம்ல அக்கவுண்ட் இருக்கு. அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். அக்கவுண்ட் பேஜ். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டியது, நீங்க வந்து ஹிந்தி லாங்குவேஜா கூட இருக்கலாம். நீங்க வந்து இந்தியா இருந்தீங்க அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல டாப்ல வந்து பாருங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழ பாட்டம் வந்து பாருங்க, உங்களுக்கு ஹவ் கேன் வி ஹெல்ப் யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அக்கௌண்ட் ரிலேட்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கௌண்ட் ரிலேட்டட் இது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோ, கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ரிலேட்டட் அப்படின்ற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஹலோ ப்ளீஸ் செலக்ட் த ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேசிங் அண்ட் வி வில் ஹெல்ப் யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கான அந்த கொஸ்டின் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இல்ல அப்படின்ற பட்சத்துல கீழே பாட்டம் வந்து பாருங்க, அதர் இஷ்யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல வந்து கொடுக்கல. அதனால நம்ம வந்து அதர் இஷ்யூ வந்து நம்ம கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அதர் இஷ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதர் இஷ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் இஷ்யூ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ளீஸ் டெல் அஸ் யுவர் ப்ராப்ளம் ஹேர் அண்ட் வி வில் ஃபிக்ஸ் இட் சூன் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி வந்து வரும். ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல மெசேஜை டெக்ஸ்ட் பண்றதுக்காக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டெலீட் மை அக்கௌண்ட் பர்மனன்ட்லி சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இதை வந்து நான் சென்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஐ வாண்ட் டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு நான் சென்ட் கொடுத்துறேன். சென்ட் கொடுத்துற பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்க do you want to share my attachment or files சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ் எதுவும் ஷேர் பண்ணலாம், அதனால நோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நோ வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். நோ கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ அடுத்து இப்போ we have created a ticket சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, டிக்கெட் நம்பர் அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் வந்து 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஜூபி டீம் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் குள்ள வரும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டிக்கெட் நம்பர் சொல்லிட்டு ஓப்பன் சொல்லிட்டு இருக்கும். இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்றது க்ளோஸ்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் போயிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் ஜூபி ஆப்ல வந்து செக் பண்ணுங்க. ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்க பண்ண அந்த மெசேஜ், ஓகே, நீங்க பண்ண அந்த ரெக்வஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடந்தது சொல்லிட்டு சொல்றேன். நான் எனக்கு வந்து இப்போ அப்டேட் வந்து வந்துருச்சு. மறுபடியும் ஜூபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஜூபி ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல நியூ அப்டேட் சொல்லிட்டு அப்டேட் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் திரும்ப அக்கௌண்ட் பேஜ்க்குள்ளே வந்துடுறேன். கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து பாருங்க, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல இதுல நியூ மெசேஜ் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு மெசேஜ் புதுசா வந்திருக்கு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க அக்கௌண்ட் ரிலேட்டட் சொல்லிருக்கு. அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, அவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஜூபி அக்கௌண்ட்டை நீங்க வந்து டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. என்ன ரீசனுக்காக நீங்க டெலீட் பண்றீங்க, அதாவது என்ன ரீசனுக்காக உங்களுடைய ஜூபி அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நீங்க வந்து உங்களுக்கான ரீசனை தெரியப்படுத்தினா மட்டுமே எங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை அழைப்பதற்கு ஒரு நேரத்தை வந்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை கால் பண்றதுக்கு ஒரு டைம் வந்து சரியான டைம் வந்து கொடுங்க சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கான ரீசனையும் நமக்கான டைமையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்றதுக்கான நம்மளுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்றதுக்கான ரீசனை எப்படி நம்ம டைப் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க, எஸ் ஐ நீட் மோர் ஹெல்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எஸ் ஐ நீட் மோர் ஹெல்ப் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து மெசேஜை டெக்ஸ்ட் பண்றதுக்கான அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிட்டு டைப் பண்றதுக்கான அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரீசனை வந்து டைப் பண்ணிட்டு எனக்கான ஒரு டைமையும் வந்து நான் அதுல வந்து கொடுத்துக்கிறேன். இது போல நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சென்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன ரீசன் டைப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் மை ஜூபி அக்கௌண்ட்
ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு delete மை அக்கௌண்ட் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதாவது நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஜூபி அக்கௌண்ட் வந்து எனக்கு பயன்படுத்த பிடிக்கல, எனக்கு வந்து என்னுடைய ஜூபி அக்கௌண்ட்டை delete பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த ரீசன் தான் நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஜூபி அக்கௌண்ட்ல என்ன பிரச்சனையோ, நீங்க வந்து என்ன ரீசன்னால உங்களுடைய ஜூபி அக்கௌண்ட்டை delete பண்றீங்களோ, உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க டைப் பண்ணிட்டு சென்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ரீசனை நான் வந்து சென்ட் கொடுத்துட்டேன். சென்ட் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதே டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்க, ஜூபி டீம் வந்து அவங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஃபியூ ஹவர்ஸ் ஆகும், சில மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட் எப்படி வந்தது சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான ரீசனை சென்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து ஓப்பன்ல தான் இருக்கும், அந்த டிக்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துட்டாங்க. நான் திரும்ப வந்து ஜூபி ஆப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு திரும்ப வந்து எனக்கு ரிப்ளை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்டேட் வந்து வந்துருச்சு. நியூ மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, நான் திரும்ப வந்து ஜூபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் பேஜுக்குள்ள நான் வந்துடுறேன். ஓகே, அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல 2 நியூ மெசேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இதுல, ஓகே, இதுல வந்து பாருங்க டிக்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஓப்பன் இருந்தது, இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து ரிப்ளை வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் அந்த டிக்கெட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ரிப்ளை வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இதுல கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இதுல ஹிந்தில இருக்கு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருப்பாங்க மேல டாப்ல. இதை வந்து நீங்க படிச்சு பாருங்க. ஓகே, இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து நாங்க சொல்றோம். இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து நான் பண்ணிட்டோம். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ல இருந்து 48 ஹவர் வரைக்கும் டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜூபி அக்கௌண்ட்டை நீங்க வந்து பர்மனண்டா delete வந்து பண்ண முடியாது. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க டீஆக்டிவேட் தான் பண்ண முடியும். டீஆக்டிவேட் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செயலற்ற நிலையில இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீஆக்டிவேட் அப்படின்றது. ஓகே, நீங்க இது போல டீஆக்டிவேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூ ஹவர்ஸ்லயே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிடுவாங்க. டீஆக்டிவேட் அப்படின்றது delete பண்ற கணக்கு தான். ஜஸ்ட் டீஆக்டிவேட் வேற, நான் delete வேற. டீஆக்டிவேட் அப்படின்றது செயலற்ற நிலையில இருக்கும், delete அப்படின்றது delete ஆயிடும் டோட்டலா. ஓகே, இப்போ செயலற்ற நிலையில இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்க திரும்ப எப்ப வேணா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து ரீஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்தலாம். திரும்ப நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜூபி தரப்புல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் மட்டும் பண்றாங்க. இப்போ வந்து டீஆக்டிவேட்ல இருக்கும், எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ற பாருங்க உங்களுக்கு. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நான் திரும்ப என்னுடைய ஜூபி ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். டீஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு சில மணி நேரம் கழிச்சு எனக்கு வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ணிட்டாங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து என்னுடைய ஜூபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஜூபி ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து இந்த பேஜ்ல இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் அப்படின்ற அந்த பேஜுக்கு நான் சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அக்கௌண்ட் பேஜுக்கு வந்து நான் சேஞ்ச் வந்து நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அக்கௌண்ட் பேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க வாலெட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வாலெட் பேலன்ஸ் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். வாலெட் பேலன்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க ஆட் கேஷ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆட் கேஷ் கிளிக் பண்ணி இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக கேஷ் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம், என்ன ரிசல்ட் வருது சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட் கேஷ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்டர் அமௌண்ட்ல 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு ஆட் கேஷ் வந்து கொடுக்குறேன். ஆட் கேஷ் கொடுக்கும்போது வந்து பாருங்க யுவர் அக்கௌண்ட் இஸ் டெம்பரரிலி சஸ்பெண்டட் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா டீஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி வந்து வருது. இப்போ வந்து உங்களுடைய அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதே போலவே வின்னிங்ஸ்ல அமௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வித்ரா பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்க வித்ரா வந்து நான் கிளிக் பண்றேன். வித்ரா கிளிக் பண்ணும்போதும் சேம் அதே எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் அக்கௌண்ட் இஸ் டெம்பரரிலி சஸ்பெண்டட் சொல்லிட்டு வந்து பாருங்க. ஓகே, இதே போல சேம் இஷ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்ல இருக்கு. இப்படி டீஆக்டிவேட்ல இருக்கும்போது இப்போ நீங்க திரும்ப நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திரும்ப இந்த அக்கௌண்ட் பேஜ்க்குள்ளே வந்துட்டு இதுல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை நீங்க திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ரிலேட்டட் சொல்லிட்டு பாருங்க, அக்கௌண்ட் ரிலேட்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீஆக்டிவேட்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அவங்க வந்து ஜூபி டீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இதுல வந்து அதர் இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் வந்து அவங்க பண்ணி விட்டுருவாங்க அடுத்த ஸ்டெப்ல. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எப்போ வேணா ரீஆக்டிவேட் பண்ணி பயன்படுத்தலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டை. ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து ஜூபி அக்கௌண்ட் வந்து இப்போ கரண்ட்லி டீஆக்டிவேட்ல தான் இருக்கு. எனக்கு வந்து அக்கௌண்ட் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்க டோட்டலா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து நீங்க பண்ணிருங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாக் அவுட் பண்றதுக்கு திரும்ப நீங்க அக்கௌண்ட் அப்படின்ற அந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. அக்கௌண்ட் பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க வியூ மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வியூ மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா உங்களுக்கு லாக் அவுட் சொல்லிட்டு இருக்கும். லாக் அவுட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லாக் அவுட் கிளிக் பண்றேன். லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது இதுல எஸ் லாக் அவுட் சொல்லிட்டு இருக்கும். எஸ் லாக் அவுட் கிளிக் பண்ணி இப்போ வந்து உங்களுடைய ஜூபி அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து லாக் அவுட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். லாக் அவுட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு நீங்க டோட்டலா பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஜூபி ஆப் வேணாம் அப்படின்னா ஜூபி ஆப் மேல லாங் பிரஸ் வந்து பண்ணுங்க. அழுத்தி பிடிச்சீங்க அப்படின்னா இதுல வந்து அன்இன்ஸ்டால் சொல்லிட்டு இருக்கும். அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணி இப்போ இதுல வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜூபி ஆப் வந்து அன்இன்ஸ்டால் வந்து ஆயிடும். டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜூபியை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.